ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். கிச்சன் க்ளீனிங்னால் நார்மலான கிச்சன் க்ளீனிங் இல்லைங்க, ஒரு மோட்டிவேஷனான கிச்சன் க்ளீனிங் தான். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் என்னப்பா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் மார்க் வரும். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கும் மோட்டிவேஷன் தேவை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, மோட்டிவேஷன் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா. மோட்டிவேஷன்ன்றது கண்டிப்பான முறையில் நம்ம வாழ்க்கையில் தேவை. அது படிக்கிறதா இருக்கட்டும், என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், தன்னைத்தானே அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எந்த ஒரு செயலையும் செய்யும் போது தான் நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். தட் மீன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு செயலையும், ஏன் எந்திரிச்சு உட்கார்றது கூட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். படுத்து எந்திரிக்கிறது, என்ன ஒரு வேலையாக இருக்கட்டும், நடக்கிறது, ஓடுறது, தன்னால் இவ்வளோ தூரம் ஓட முடியும் நினச்சா மட்டும்தான் இல்லைங்களா ஓட முடியும். நம்மளால் நடக்கக்கூட முடியாது, எந்திரிக்க கூட முடியாதுன்னு நினச்சோன்னா அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், வீட்டு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே அசால்ட்டாக அதை பேசிடக்கூடாது. என்ன வீட்டில் தானே இருக்க, வீட்டு வேலை தானே பார்க்குற அப்படின்னு அசால்ட்டாக யாரையும் உதாசீனப்படுத்தி கண்டிப்பாக பேசக்கூடாது. நம்ம பேசவும் மாட்டோம். ஒரு சில பேர் நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. சப்போஸ் அவங்க ஒரு நல்ல வேலையில் இருக்கலாம், இல்லை அவங்களுமே ஒரு நார்மலான சம்பாத்தியத்தில் கூட இருக்கலாம். அவங்க நம்மளை சொல்லுவாங்க, ஓ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கியா, இதுக்கு தான் அவங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சாங்களா, ஐயோப்பா நீலாம் காலேஜ் போகையில் அவ்வளோ சீனு அப்படின்ட்டு நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காதிலே போட்டுக்காதீங்க. நம்மளுக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. ஒரு சின்ன கிச்சன் க்ளீன் பண்ணுறது கூட அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. நீங்கள் தன்னைத்தானே மோட்டிவேஷன் எப்படி பண்ணால் டெய்லி நம்ம இதே ஒர்க் தான் பண்ணுறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காம வீடை அலங்காரப்படுத்தி வைக்கிறதுமே ஒரு ஸ்கில் தாங்க. இதுவுமே ஒரு ஆர்ட் தான் இல்லைங்களா. அதிகமாக செலவு பண்ணாமல் கம்மியான செலவுகளில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை போட்டு, அதே மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், வேஸ்ட் ஃப்ரம் ஆர்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீட் அண்ட் க்ளீனாக அதிக பொருள் இல்லாமல் கூட உங்கள் வீடை அவ்வளோ அழகாக நீங்கள் காட்டலாம். நிறைய பேர் வீட்டில் கிச்சன் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும் மீன்ஸ் எப்படின்னா ரொம்ப ஒரு ப்ராப்பர் க்ளீனிங் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதே வேலையை உங்கள் வீட்டு கிச்சனை வீட்டில் இருக்க நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறது, ஒரு ஹவுஸ் க்ளீன் ஃபுல்லாக பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி உங்களை நீங்கள் ரொம்ப டேலண்டிவான பர்சனாக காட்டலாம். வீட்டு வேலை அப்படின்றது அசால்ட்டான வேலை இல்லைங்க, அவ்வளோ கஷ்டமான வேலைங்க அது. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கஷ்டமான வேலையை எப்படி மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் சூப்பராக கொண்டு போகலாம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கான ரீசனை கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேலை இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன தோணும்னா, இந்த ஒரு மாதிரி அலுப்பாகும் இல்லைங்களா. ஐயோ வேலையா அப்படின்னு பயந்துட்டோன்னா ஃபஸ்ட் ரீசன் என்ன, நம்ம அந்த வேலையை பார்க்காம போட்டிருக்கோம் இல்லைங்களா. அப்போ அந்த அலுப்பான வேலைகள், அதிக சுமையான வேலைகள் இருக்குது அப்படின்ற சமயத்தில் தான் நம்ம ரொம்ப ஒரு அச்சலாத்திப்படுவோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கான காரணம். அப்போ இரண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த வேலைகளை இப்போது அந்த மாதிரி பிரிக்கிற வேலைகள் என்னென்னா, அது 1 மந்த்துக்கான வேலையாக இருக்கட்டும், இல்லை 1 வீக்கான வேலையாக இருக்கட்டும், இல்லாட்டி 1 டேக்குரிய வேலையாக இருக்கட்டும், அந்த வேலைகளை 2 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கிச்சன் வேலையும் ஒரு லிவிங் ஏரியா க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்குன்னா, அதை டே டைம், ஆஃப்டர்நூன் டைம் 2 டைமாக பிரிச்சுக்கோங்க. டே டைமில் ஃபுல்லாக கிச்சன் ஒர்க் ஒரு 2 ஹார்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ் கிச்சனுக்கான வேலை. அந்த கிச்சன் வேலையில் பாத்திரம் கழுவுற வேலை, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற வேலைன்னு 2 வேலையாக பிரித்து, இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி பிரித்து பண்ணும்போது எந்த ஒரு வேலையுமே நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய வேலைகள், அதுலேயும் கொஞ்சம் அலுப்பான வேலைகள் நம்மளுக்கு இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பாத்திரம் விளக்குற வேலையும் கவுண்டர் டாப்புக்கு கீழே க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வேலையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போல்லாம் என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை என்ன மாதிரி ஒரு எஃப்எம் கேட்குறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே கூட அந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செய்யலாம். அந்த வேலைகள் பார்த்த டைமே பிடிக்காது. நான்லாம் மோஸ்ட்லி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுவேன். கால் பண்ணிவிட்டு இந்த கதை அந்த கதை இப்படி இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் க்ளீன் பண்ணும்போதே அவளும் சேர்த்து நானும் சரி ஒரு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் ஃபோனை வைப்போம். அப்படி வைக்கும் போது பார்த்தோன்னா 2 பேருமே அந்த வேலையை சூப்பராக முடிச்சிருப்போம்.
3வது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான வேலைகள் இருக்குன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி சிஸ்டர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்ககிட்டயும் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த அவங்க பர்சனாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் சேர்த்து அந்த வேலைகளை பிரித்து கொடுத்து நம்ம இந்த வேலைகளை வந்து பார்த்துக்கிடலாம். ஹெல்பிங் பர்சனை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய. இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணி எந்த ஒரு வேலையும் செய்யும்போது அந்த வேலையும் ரொம்ப அருமையாகவும் சுத்தமாகவுமே முடியும்னு சொல்லலாம். நம்ம இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்துட்டு எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஹெல்த்துமே இருக்குது. பார்க்குறதுக்கும் சரி, நம்மளுக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி, ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹவுஸ் க்ளீனிங் அப்படின்றது. அதே மாதிரி ரொம்ப டெக்கரேட்டிவாக வச்சுருக்கிறது வந்துட்டு அதிகமான காசு இல்லாமல் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு சின்ன பொருட்களாக இருக்கட்டும், அது உங்களுக்கு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்க போகுதுன்னா, அது டெய்லி ஒரு அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கிச்சன்லலாம் நம்ம அடிக்கடி இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் க்ரியேட் பண்ணுறது மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன பொருள் வச்சாலும் கூட, நம்ம எப்படி நம்ம அந்த லேப்டாப்லாம் ஒரு டெய்லி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவான கிச்சனையோ லிவிங் ஏரியாவையோ பார்க்குறப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நானும் நினப்பேன், இந்த ஒரு இதில் வந்துட்டு இவ்வளோ விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, மயில் இறகு இருக்குது இல்லைங்களா, மயில் இறகை நான் காலையில் என்னோடய ப்ளேஸில் வந்து நிறைய இடத்துல நான் அங்கங்கே மாட்டி வச்சுருப்பேன். அது என்னன்னே தெரியலைங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த புத்தர் வந்து பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தோணும். அப்புறம் செகண்ட் வந்துட்டு இந்த மணி பிளான்ட் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக தோணும். இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயில் இறகை வந்து பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஒவ்வொரு இம்ப்ரெஸ் ஆகும் இல்லைங்களா, ஒவ்வொரு திங்ஸஸ் மேலே. ஒரு சில சமயம் இந்த பூக்கள் வந்து பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மயில் ரெக்கை வந்து பார்க்குறப்போ அழகான அந்த ஃபெதர்ஸோடு இருக்கிறது, மயில் ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் ரொம்பவே எனக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் வருது. அதனால் எனக்கு பிடிச்சது மாதிரியான பீகாக்கு ட்ராயிங்கு இதெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் உங்களுடைய ஒர்க்கை செஞ்சு பாருங்கள். ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாகவும் அதிக காசு இல்லாமையும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸை வச்சு பாருங்கள். இதுவே பெரிய ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை விட நம்ம வெளி வேலைகளில் நம்மளுக்கு அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓவரால் வந்து நான் என்னோடய கிச்சனை வந்து நார்மலாக இப்படி தான் க்ளீன் பண்ணி எடுத்தேன். இதுக்குன்னு ஸ்பெஷலான லிக்யூட்ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக பாத்திரம் விளக்குற சோப்பை வச்சே ஓவரால் கிச்சன் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி தான் இருந்துச்சு ஓவரால் கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். இந்த டிஃப்யூசர் வந்துட்டு மல்டி பர்பஸாக தான் வாங்கியிருந்தேன். இது சாமி ரூம், லிவிங் ஏரியா அண்ட் கிச்சன் இது 3லையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து விடி லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு பச்சை கற்பூரம் மட்டும் நான் தூள் பண்ணி சேர்ப்பேன். அந்த லைட்டு நம்ம போட்டுட்டோன்னா அது ஹீட் ஆகி அந்த டிஃப்யூசர் வந்துட்டு அந்த ஸ்மெல் ஃபுல்லாமே அந்த பச்சை கற்பூரம் வாடை வந்து அந்த கிச்சன் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த நம்ம ஏதாவது நான்வெஜ்லாம் சமைச்சிருந்தோம் கொஞ்சம் இந்த சிங்க் வாடை அதெல்லாம் மாறி நல்லா இருக்கும். அன்றைக்கி சண்டே வந்துட்டு நான் மீன் குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருந்தேன். ஏன்னா இங்கே எனக்கு என்ன ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்களா என்னன்றது பெரிய டவுட்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஒரு 3/4 கிலோவில் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். மீன் பொரிச்சதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சுடும் போதே ஆளுக்கு 3 வச்சு கொடுத்துட்டு மிச்சம் 2 மட்டும்தான் இருந்துச்சு. சரி அதே பசங்க யாருக்காவது கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து வடிச்சிருந்தேன். தென் ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மல்லி ரசம் தான் வச்சுருந்தேன். எல்லாத்துக்கும் கோல்டு அப்படின்றதுனால என்னோடய லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் க்ளீனிங் ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இதை ஃபுல்லாக டைனிங் டேபிளுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓவரால் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன். நான் நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி மட்டும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் க்ளீன் பண்ணுவேன். வெஜ்ஜு சமைக்கிறதுன்னா நாளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம் இல்லைங்களா. நான்வெஜ் மட்டும் ஓவரால் செஞ்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம திருப்பி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ரீசன்னால் இப்படி தான் நான் பண்ணேன். அடுப்பு எல்லாம் கழுவிட்டு ஒரு பத்தி குச்சிலெல்லாம் பொருத்தி வச்சு ஜம்முன்னு வச்சுருந்தேன். இந்த மாதிரி வைக்கிறப்போ எனக்கு கிச்சனுக்குள்ளே நுழையும் போதுனா ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். எனக்கு வேலை பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.